Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே நடைபெற்ற கோயில் திருவிழாவில் ஆண்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். ஐயம்பாளையம் மருதாநதி அணைப்பகுதியில் அமைந்துள்ள சடையாண்டி கோயிலில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் பக்தர்களால் நேர்த்தி கடனாக கொடுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியிடப்பட்டு விருந்து நிகழ்ச்சி பரிமாறப்பட்டது. விடிய விடிய நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆண்கள் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆட்டோ மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். உசிலம்பட்டி அருகே செட்டியபட்டி கிராமத்தில் பயணிகளை ஏற்றிச் செல்ல சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த ஆட்டோ மீது தேனி மாவட்டத்தில் இருந்து மணல் ஏற்றி வந்த டிப்பர் லாரி மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் விமல்ராஜ் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கிய 6 பேரை தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து தப்பியோடிய லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். CITU தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் சாம்சங் ஆலை நிர்வாகத்திற்கும் இடையே நடைபெற்ற 4 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் கனமழையால் போராட்ட பந்தல் சேதமடைந்த நிலையில் ஊழியர்கள் வெட்ட வெளியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு முழக்கங்களை எழுப்பினர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே வயல்களில் கை நீட்டினால் தொட்டுவிடும் தூரத்தில் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் வயல்களில் செல்லும் டிராக்டர், நெல் அறுவடை இயந்திரம் ஆகியவற்றை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் திறனற்ற ஸ்டாலின் அரசாங்கம் விரைந்து செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி பகுதியில் பள்ளி மாணவிகள் சிலர் மண்ணில் விளையாடிய போது பழங்கால நாணயத்தை கண்டறிந்தனர். மணிமேகலை, திவ்யதர்ஷினி, கனிஷ்காஸ்ரீ ஆகிய மாணவிகள் வீட்டின் முன் மண்ணில் குழி தோண்டி விளையாடிய போது ஒரு பழமையான நாணயம் கிடைத்துள்ளது. அதை ஆய்வு செய்த தொல்லியல் ஆய்வு நிறுவன தலைவர் ராஜகுரு அது முதலாம் ராஜராஜ சோழன் பெயர் பொறித்த ஈழக்காசு என்பதை உறுதி செய்தார். இதனைத் தொடர்ந்து அவ்விடத்தில் கள ஆய்வு செய்த போது சீன நாட்டு போர்சலின் ஓடு, இரும்பு தாதுக்கள், இரும்பு கசடுகள், சிவப்பு நிற பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. நாகப்பட்டினம் மாவட்டம் காடம்பாடியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரியில் முதல்வரின் விரோத போக்கை கண்டித்து ஆசிரியர்கள் 8வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அக்கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது கல்லூரி முதல்வர் செந்தில்குமார் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து ஸ்டாலின் அரசு உடனடியாக தலையிட்டு மாணவர்கள் நலனை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகர் பகுதியில் செயல்படும் அரசு மதுபான கடையால் அப்பகுதியில் உள்ள பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பல்வேறு விதமான இன்னல் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகல் நகர் பகுதியில் உள்ள RS ரோட்டில் அரசு மதுபான கடை பற்றி பல தடவை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து மக்கள் மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது.